So hello friends, welcome to Mother's Day special stand-up comedy. ஸோ இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடியில் வந்து நம்ம பொதுவாக மதர்ஸ் பற்றி பேச போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக என்னோட மதர், அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம். ஐ லவ் மை மதர் வெரி மச். நான் வந்து கொஞ்சம் ரஜினிகாந்த் விசிறி, பயங்கரமான ரஜினிகாந்த் ஃபேன் வச்சுக்கோங்களேன். அதனால் நான் ஒரு தலைவர் பாலிசியில் அப்படி நானும் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதா என்று வேறொன்று ஏது. ஸோ இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் பாடிட்டு அம்மாவை செலிப்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஐம் எ பிக் ரஜினி ஃபேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ரஜினி படத்திலே பெஸ்ட் படம் ஆல் டைம் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்ஷா தான். ஸோ பாட்ஷா படத்தை பற்றி தெரியாதவங்க யாருக்கும் முடியாது. இன்ஃபேக்ட் பாட்ஷாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறமே இந்த படமும் வரல. நிறைய படங்களில் பாட்ஷாவோட இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து லியோவாக இருக்கட்டும், இல்லைன்னா முன்னாடி அஜித் படம் ஒரு வில்லன்லாம் ஒரு படம், அது மாதிரி நிறைய படத்தில் வந்து அந்த பாட்ஷாவோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு வந்து தமிழ் படத்தில் பயங்கர டீப்பாக இருக்கும். எங்கள் அம்மாவும் பாட்ஷா மாதிரி தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா பாட்ஷாவில் ஃபஸ்ட்டு அடி வாங்குவார் நம்ம ரஜினிகாந்த், வந்து பயங்கரமாக அடி வாங்குவார். அப்போ வந்து ஒரு பாட்டு, சோகப்பாட்டு வரும். ஏ பாட்ஷா பாரு, பாட்ஷா பாரு, பால்வடியும் முகத்தை பாரு, பச்சை குழந்தை சிரிப்பை பாரு, ஏசு போல பொறுமை பாரு டா, இந்த எரிமலையில் ஈர துணி போட்டதாரடா அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மா கூட வெரி சாஃப்டாக தான் இருப்பாங்க, என்ன சொன்னாலும் தாங்கிப்பாங்க. பிகாஸ் ஷீஸ் ஆக்சுவலி ஃப்ரம் அ வெரி ரிச் ஃபேமிலி, பட் ஷி காட் மேரிட் டு மை ஃபாதர் ஹூ இஸ் ஃப்ரம் பேசிக்லி ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி இன் அ வில்லேஜ். அண்ட் பட் he studied well and became a first graduate engineer. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்க வந்து she has sacrificed a lot in her life. பாட்ஷா மாதிரி தான். ஏன்னா my father was a very angry man. He used to shout, he used to speak a lot of bad words. எத்தனை பேர் ஃப்ளையிங் சாசர் பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஸோ ஃப்ளையிங் சாசரில் ரொம்ப காமனாக நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ தட்டெல்லாம் பறக்கும். என்னடா உப்பே இல்லை, என்னவா உப்பே இல்லையா அதில் அப்படின்னு தூக்கி போடுறது. இப்போல்லாம் உப்பு இல்லைன்னா என் ஒய்ஃப்ட்ட சொன்னால் அங்கே தான் எனக்கு எடுத்து போட்டுக்கோ அப்படின்பா. அந்த காலத்து ஃபாதர்ஸ் எல்லாம், அந்த காலத்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லைன்னா அது ஒரு பெரிய இதை விஷயமாக்கிடுவாங்க. இது இல்லாமல் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ ட்ரால் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ட்ரால் பண்ணுறது வந்து, அடிக்கடி லெமன் ஜூஸ் கொடுக்குறாடா, லெமன் ஜூஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, இதில் விட்டமின் சி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாளே, அதான்டா என்னால் தாங்க முடியல அப்படின்பாரு. ஸோ இந்த மாதிரி அவரும் கொஞ்சம் ஜோக்கெலாம் அடிப்பார் எங்கள் அம்மா வச்சு. அந்த மாதிரி கலாச்சாரம், அதுக்கும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ரெண்டு விஷயத்துக்கு தான் கோவப்படுவாங்க. ஒன்று வந்து மார்க் கம்மியாச்சுன்னா கோவப்பட்டுருவாங்க, அப்செட் ஆகிடுவாங்க. எங்களுக்கு மார்க் கம்மியாகக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. நாங்கள் பசங்க யாரும் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. அப்போ வந்து அந்த ஆப்போசிட் பாட்ஷாவாக மாறிடுவாங்க. ஏ பாட்ஷா பாரு, பாட்ஷா பாரு, பட்டாளத்து நடையப்பாரு, பக நடுங்கும் படையப்பாரு, சுட்டெரிக்கும் விழியப்பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் போட்டு நடக்கும் புளியப்பாருடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டு விளக்கு மாறி எடுத்தான்னு வைங்க, பின்னு பிச்சிருவாங்க. ஒரு தடவை கெட்ட வார்த்தை எனக்கு பேசினா அவ்வளோதான் காலி. கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஸ்கூலில் எதனா சொல்லியிருப்பானுங்க, அதை கேட்டு வந்தோமா அப்படின்னா, என்னம்மா இந்த கெட்ட வார்த்தை ஏதாவது பேசுகிறாங்க, அது என்னான்னு வந்து கேட்பேன். அதை சொன்ன உடனே போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. அப்போ அந்த உள்ளே போ அப்படின்னு வரல நம்ம தலைவர். அதே மாதிரி ஒரு
பாட்ஷா மாதிரி எங்கள் அம்மா ஆயிடுவாங்க. ஸோ இது ஒரு மறக்க முடியாத சில தருணங்கள். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சமையல் தான் ரொம்ப ஜாலியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, ஆக்சுவலாக நல்லா சமைப்பாங்க, சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது சில விஷயங்கள் தான், சில குழம்பு இதெல்லாம் பிடிக்கும். அதனால் ரொட்டீன் அதே தான் எப்பயுமே எங்கள் வீட்டில் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு மிளகாய் கடையல் அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரில. அப்புறம் தக்காளி பருப்பு கடையல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கீரை கடையல்னு ஒன்று இருக்குது. இந்த 3 விஷயத்தையே திரும்ப ரொட்டேஷன் மாற்றி 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 பண்ணுவாங்க. ரொம்ப ரேராக அப்பப்போ காரக்குழம்பு ஆனால் ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அது 3 நாள் 2-3 நாள் கூட வச்சுருப்பாங்க. சாம்பாரில் ஒன்லி ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும், சாம்பாரில் எங்கள் அப்பா பிடிக்காது, அதனால் சாம்பாரே செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெனு தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கோம். அப்போ வந்து இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவான், டெய்லி ஃபோன் பண்ணி நைட்டில் ஃபோன் பேசுவாங்கள்ல கல்யாணம் ஆகும்போது, என்ன சாப்பாடு, என்ன சமையல்னு. ஒரு நாள் பருப்பு மிளகா கடையலும், அடுத்த நாள் தக்காளி பருப்பு கடையணும். அதை ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆகி வந்து பார்த்தப்பறம் தான் அவளுக்கு தெரியுது, அடப்பாவி நிஜமாகவே வீட்டில் இதுதான் சமையலாம். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அவங்க அம்மா எல்லாமே கற்றுப்பாங்க. எங்கள் அம்மா எல்லாமே இப்போ நிறைய சமையல்லாம் கற்றுட்டு இந்த என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் செய்கிறீங்கல்ல எல்லாம் சன்னா சமோசா, சோளா பட்டூரா, அது எல்லாமே அவங்க வாட் எவர் மோமோஸ் வரைக்கும் எல்லாமே எதுனாலுமே ஒரு சின்ன ரெசிபி கொடுத்துட்டிங்கன்னா உடனே பார்த்து கிளாஸப் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேலண்ட் எல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு பொருளை காணன்னு வச்சுக்கோங்க. எங்கள் இப்போ ஒரு வீட்டில் தேடிட்டுருக்கேன் எதுனா பொருள்னா, இப்போ யூஸ்வலாக என் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கிச்சன்லேயே இருப்பாங்க. டிவி இருக்கலாடா? ஆமாம் இருக்குது. டிவிக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கா அப்படின்பாங்க. ஆமாங்க, டிவிக்கு முன்னாடி டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு ட்ராயர் இருக்கா அப்படின்பா. ஆமாம், ட்ராயர் இருக்குது. ட்ராயருக்கு கீழே 2 அலமார் இருக்கா அப்படிமா. ஆமாம், 2 அலமார் இருக்குது. அதில் மேல் அலமாரில் ரைட்டில் ஒரு ப்ரௌன் பர்ஸ் இருக்கா அப்படின்பாங்க. ஆமாம் இருக்குது, அதுக்குள்ளே பாரு இருக்குது அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து இந்த மேஜர் சந்திரகாந்த் மாதிரி. நீங்கள் மேஜர் சந்திரகாந்த் அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மேஜர் வந்து அப்படியே அந்த வாக்கிங் ஸ்டிக் அப்படி எடுப்பார். அவர் கண்ணு தெரியாது. நான் எப்படி யாருக்குமே தெரியாமல் கீழே விழாமல் நடக்கிறேன்னு பார்க்குறீங்க அந்த வீட்டில், அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு இப்படி நடப்பார். டேக் எ லெஃப்ட், 1 2 3 4 அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு அவர் டப்புன்னு அப்படி உட்காருவார் சோஃபாவில், கண்ணு தெரியாது அவருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாமே வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும். ஆனால் அது எந்த இடத்துல இருக்கும்ன்றது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், எங்கள் யாருக்கும் தெரியாது. அப்புறம் ஃபீவர், எங்கள் அம்மாவோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஃபீவர் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட். நம்மளாம் இப்போ சின்ன வயசில் இப்போ குழந்தைங்கள ஃபீவர் வந்து அடித்து பிடிச்சி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து சரி வாடா டாக்டர்கிட்ட போகலான்னு கூப்பிட்டு போவாங்க. டாக்டர்கிட்ட போகலான்னா அதுக்கு சரிவா நடந்தே வாங்க. அது ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். 1 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே பிடிச்சி நடக்க வச்சு அப்படி இழுத்துனே போவோம். அம்மா ரிக்ஷாவில் போகலாம். சரி ரிக்ஷாவில் வேண்டாம், இங்கே தாண்டா இருக்கு அப்படின்பாங்க. அப்படியே பிடிச்சி இழுத்து நடக்க வச்சே கூப்பிட்டு போய் அங்கே பார்த்தா ஒரு 25-30 பேர் உட்காந்துருப்போம், டோக்கன் போட்டுருவோம். நமக்கு தான் ஃபீவர் இருந்துச்சு, உலகத்தில் அத்தனை பேருக்கு அன்றைக்கி ஃபீவர் வந்துருக்கு, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உட்காந்துருக்கணும் க்யூவில். அது ஒரு காட்ரேஜ் சேர்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க, அதில் உட்காந்துட்டு அப்படியே அந்த கொசு கடியில் நீங்கள் உட்காந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படியே கேட்பார், சிரிப்பார். பார்த்துட்டு என்னப்பா என்ன பிரச்சனை, ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா, பார்த்தியா நான் சொன்னேன்ல நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால தான் உனக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெத்து, டெம்பரேச்சர், ஒரு பிபி எல்லாம் சும்மா அப்படி பார்க்குற மாதிரி அப்படியே எல்லாம் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கம்பவுண்டர் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிருப்பார். ஒயிட் கலரில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், இல்லை ரெட் கலரில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அது ரெடியாக இருக்கும். ஒரு சின்ன ஊசி அப்படி திரும்பும்பார். ஊசியில் வேணாம், நான் மாத்திரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நீ பயப்பட மாட்டியப்பா, நீ ரொம்ப நல்ல பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அப்படி குத்தி விட்டுருவார். ஸோ அதுக்கு
அதுக்கப்புறம் சரி எவ்வளோ குத்தினாலும் தாங்குறான்டா இவன் நல்ல வேண்டான்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படி சிரிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சவாலும் விட்டேன், நீங்கள் எப்படி எனக்கு இந்த நாள் உங்கள் கேலண்டரை குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி எனக்கிட்ட ஊசி போட்டிங்களா அதே போல் நானும் ஒரு நாள் டாக்டராக இவங்களுக்கு ஊசி போட்டேன்னா என் பேர் ஜெயிக்குமார் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அது ஓரளவுக்கு உண்மையாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா அந்த ஃபேமிலியோட ரிலேட் பண்ணுற பர்சனலாக கனெக்ட் ஆகிற அந்த டாக்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. தே ஆர் கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு சொசைட்டி. ஆனால் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான். அவங்க படித்தது வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க பாதி டாக்டர். தலைவலியா பூண்டு பத்து போட்டுக்கோ, வயிறு செல்லி இல்லையா வெந்தயம் போட்டு மோர், இருமலா மிளகு சீரம் திப்பிலி, அதுக்கப்புறம் ஆயுர்வேதா எல்லாம் கம்பைண்டாக அப்படி நடக்கும். இதே காஃப் சிரப்லாம் கொடுப்பாங்க, வாட்டர் பரிஸ் காம்பவுண்ட் ஒன்று இருக்கும் அதை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு நாள் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அது பிராண்டி வச்சுருந்தார். பிறகு ஒரு ஸ்பூன் பிராண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க, இது கூட காஃப் சிரப் மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் திடீர்னு வயிற்று வலினா வயிற்றில் ஒரு சுண்ணாம்பை தடுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த பேர்னா இந்த அம்மா வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு ரூமில் போட்டு கருவேப்பிலெல்லாம் சுற்றி போட்டு அது ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டு. நம்மலாம் அப்படியே இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சுவோம். மாரியம்மா மாரியம்மா திருசூலி அம்மா நீலியம்மா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலங்கள். ஆனால் இப்போ என்ன டெங்கு வந்தால் இப்போ என்ன அந்த இதெல்லாம் கபசுர குடிநீர் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி கொடுக்குறாங்க இப்போலாம். எங்கள் அம்மா கபசுர குடிநீர். ஸோ இந்த மாதிரி இந்த சித்தா பாட்டி வைத்தியம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த அம்மா வைத்தியம் தான். அப்புறம் முக்கியமாக எங்கள் அம்மாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எங்கள் லைஃப்பில் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா, கிரிக்கெட் விளையாடும்போது நாங்களாம் கிரிக்கெட் ஆடுவோம் ஸ்ட்ரீட்டில். அங்கே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கிரிக்கெட் ஆடுவோம். கிரிக்கெட்டில் வந்து என்னென்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். பக்கத்தில் போனால் இந்த வீட்டை இந்த மரத்தை தாண்டினா 1 ரன்னு, அந்த மூர்த்தி வீட்டை தாண்டினா 2 ரன்னு, இந்த மாலத்தி வீட்டை தாண்டினா 3 ரன்னு, அடுத்து மெயின் ரோட்டுக்கே போயிடுச்சுன்னா 4 ரன்னு. ஸோ இதுதான் ரூலு. பாலை தூக்கி அடித்து ஏன்னா வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவுட்டு. அதே மாதிரி யார் அடித்தாங்களோ அவங்க தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அந்த பாலை. போயிட்டு பால் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அவன் தான் யார் தொலைச்சோன்னு அவன் தான் காசு கொடுத்துவாங்க. எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்கன்னா பால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய். ஒரு ரப்பர் பால் வந்து 2000 ரூபாய். ஸோ இப்போ நான் 1 ரூபா போடணும். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு அவன் 2 ரூபா, அவன் 1 ரூபா போடுவான். அப்புறம் எங்கள் ஏற்ற வீட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தருப்பான். சின்ன பையன்றனால அவனுக்கு 50 காசு தான். ஸோ ஆளுக்கு இந்த மாதிரிலாம் காசு போட்டு இப்போ எங்கள் அம்மாட்ட போய் கேட்கணும், அம்மா 1 ரூபா கொடுக்குமானோம். எதுக்குடா 1 ரூபா? இல்லை பால் வாங்குறதுக்குமா. போன வாரம் தான்டா பால் வாங்கினேன், அதுதான் நம்ம தொலைஞ்சி போயிடுச்சுமா. அப்படி இப்படி பேரம் பேசி கெஞ்சி கூத்தாடி. ஸோ எங்கள் அம்மா வந்து கடைசியில் கொடுத்துருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு தாராள பிரபுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் என்ன சேவ் பண்ணி எங்கன்னா இருக்கும் வச்சுருப்பாங்க, கொடுத்துருவாங்க. அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு பால்லாம் வாங்கி ஸோ விளையாடி கிரிக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட பற்றி இப்போ மதர்ஸ் டே அன்னைக்கு இந்த நினைவுகள் ஒரு காமெடி ஃபார்மில் கொடுத்தாலும், இந்த அஜித் தலைவர் படத்தில் வர மாதிரி, அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் முழுவதும் நீ அம்மா அப்படின்னு பாடணும் தான் எனக்கும் ஆசை. ஸோ ஆல் ஆஃப் யூ செலிப்ரேட் யுவர் மதர்ஸ், do the best for them in return to whatever they have done to you so far. I think all mothers have done great things in your life. So in the recent Mother's Day நடந்துச்சு. So celebrate your mothers, do the best to them when they are alive, give the best treatment, give best insurance, best hospitalization, best எல்லாமே பண்ணுங்க. So thanks for watching. So that's the message today, just in the form of stand-up comedy. Any questions I can take, otherwise we just wind up. Thank you, bye bye.